கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக பாத்திரம், கர்த்தருக்குரிய பாத்திரமாயிருத்தல் தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். நாம் கர்த்தருடைய பாத்திரமாயிருக்கிறோம். நேற்று தினத்தை பார்த்தோம், நாங்கள் அவமானப்படவும் நம்ம பாத்திரமாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் பார்க்கிறோம், நாம் கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் எல்லாம் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளை சில கனத்திலும் சில கனவீனத்துமானவை. அதனால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நாம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறோம் அல்லது கனவீனத்துக்கான பாத்திரமாய் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய நாளினுடைய செய்தி. ஒரே வீட்டுல மண், மரம், பொன், வெள்ளியிலான பாத்திரங்கள் இருக்கு. ஆனா எல்லா பாத்திரங்களுமே கனத்துக்குரியவைகள் அல்ல. அது விலையேற பெற்றதா இருந்தாலும் கனத்துக்கென்று, அது மேன்மைக்கென்று முக்கியத்துவம் வாய்ந்த பாத்திரங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பாத்திரமா இன்றைக்கு இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறது முக்கியமல்ல, நாம் எந்த பாத்திரமா இருக்கிறோம்? கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார், நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் மாற்றுவான். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய சரீர பாண்டத்தை என்ன செய்யுமா? கனமாயும் பரிசுத்தமாயும் நம்ம ஆண்டு கொள்ள நம்ம பழகி கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. நம்ம எப்பொழுதுமே பரிசுத்தமானதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள, கனத்துக்குரிய பாத்திரத்தை கனத்துக்குரியதாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய பார்வையில நாம் கனத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால அவர் எங்களை விசேஷ விதமாக நடத்துகிறார். ஆமென். ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம் சொல்ற, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களை உன் ஜீவனுக்கு ஜனங்களை கொடுப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய பார்வையில நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்பட வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு அவருடைய பார்வையில கனத்துக்குரியதாக காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு விசேஷத்தை கவனிப்பு, விசேஷத்தை பராமரிப்பு, விசேஷமான இடத்துல நம்ம வைக்கப்படுவோம். இதுதான் ஆண்டோடைய காரியம். ஆகவே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கனத்துக்குரிய பாத்திரமா இருப்போமா இருந்தா நிச்சயமாய் அவர் எங்களை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஏசாயா 52:12 சொல்லப்படுகிறது, புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்து. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாத்திரம். ஆகவே நாம் கனவீனத்துக்குரியவர்களா இருப்போமா இருந்தா எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா அசுத்தங்களையும் விட்டு நாங்கள் புறப்படும் பொழுது அவரே எங்களை கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை கனத்துக்குரியவர்களாய் மாற்றி அவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மளை மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கனத்துக்குரிய பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் நாங்கள் மாறுவோம். அப்பொழுது அவர்களை மேன்மையான உயர்ந்த இடத்துல வைத்து எங்களை பாதுகாப்பார். God bless you all.